வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி 2025 அதில் நடக்க இருந்த அந்த தேர்வானது தற்போது போஸ்ட்போன் ஆயிருக்கு. அதாவது 28/9/2025 அன்னைக்கு எக்ஸாம் நடப்பதாக இருந்தது. அந்த எக்ஸாம் இப்போ தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அது எப்பொழுது எக்ஸாம் அப்படின்றது இன்னும் அறிவிக்கப்படலை. அது பின்னர் அறிவிக்கப்படுவாங்க. அதாவது 10/7/2025 அன்று பிஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அந்த நோட்டிபிகேஷன் பிரகாரம் 28/9/2025 அன்று எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதே நாளையில டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாம் நடக்கிறதுனால அது முன்கூட்டியே பிளான் பண்ணப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் குரூப் 2A தமிழ்நாடு கவர்மெண்டால், தமிழ்நாடு அரசால் நடத்தப்படக்கூடிய எக்ஸாம். அந்த எக்ஸாம் அதே நாளில் வந்ததுனால இந்த பிஜிடிஆர்பியை தள்ளி வச்சிருக்காங்க. அது எப்போ அப்படின்ற தேதி பின்னர் அறிவிக்கப்படும். மேக்சிமம் ஒரு 20 நாள் அல்லது ஒரு மாசத்துக்கு இந்த டேட்ல இருந்து ஒரு மாசத்துக்கு உள்ள வச்சிருவாங்க. இந்த டேட்டுக்கு முன்னாடி எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதற்கு பின்னாடி, அதாவது 28/9/2025க்கு முன்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு பின்னாடி வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் மாதத்துல வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்ன பாத்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தோம். நோட்டிபிகேஷன் அந்த அப்பயே, அதாவது 10/7/2025 அன்று நோட்டிபிகேஷன் விடுறாங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் அந்த நோட்டிபிகேஷன் பார்த்தாச்சு. 10ஆம் தேதி காலையில 5 மணிக்கெல்லாம் அந்த நோட்டிபிகேஷன் பார்த்தாச்சு. அப்பனா இவங்க எப்ப விட்டுருப்பாங்க? காலையில 5 மணிக்கு. அப்பனா அதுக்கு முன்னாடியே எப்ப அப்படின்றதே தெரியல. அதாவது 1 மணிக்கு மேல, இரவு 12 மணிக்கு மேல அப்படின்னா அது அடுத்த நாள் டேட் அந்த கணக்கு வந்துருது. அந்த மாதிரி அந்த 2 மணிக்கா 3 மணிக்கா அல்லது 1 மணிக்கா அப்படின்றது தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா ரொம்ப வேகமா விட்டாங்க. அதனால அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் அந்த டேட்டு அதெல்லாம் அவங்க சரிவர பார்க்கல. அதனால சீக்கிரமாவே நோட்டிபிகேஷன் விட்டாங்க. இந்த அவசரம் எதுக்கு அப்படின்னமாக்கம், முடிஞ்ச அளவுக்கு, அதாவது எக்ஸாம் சீக்கிரமாக வச்சு ரிசல்ட் போட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த விரைவாக கால்ஃபர் பண்ணது. அதனால எக்ஸாம் ரொம்ப தள்ளி போகும் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு நீங்க படிக்காம அசால்ட்டாக இருந்துடாதீங்க. எவ்வளவு சீக்கிரமா வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வச்சிருவாங்க. அதாவது 2026 மார்ச் அல்லது ஏப்ரல் அப்போ எலெக்ஷன் நடக்கும். தமிழக சட்டமன்றத்துக்கான தேர்தல் மார்ச் லாஸ்ட் வீக், மேக்சிமம் ஏப்ரல்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. மார்ச் லாஸ்ட் வீக் அல்லது ஏப்ரல் ஒரு 15க்குள்ள எலெக்ஷன் நடக்கும். அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிப்ரவரியிலேயே அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடும். அந்த சமயத்துல எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் கொடுக்கக்கூடாது, அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்வாக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்ட்ட பெர்மிஷன் வாங்கி தான் கொடுக்கணும். இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்படின்றதுனாலதான் அவங்க விரைவாக நோட்டிபிகேஷன் போட்டது. மேக்சிமம் டிசம்பர் அல்லது ஜனவரி பொங்கலுக்கு உள்ளேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அப்ப என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு வேகமாக டிஆர்பி போர்டு வேலை செய்யுது. ஒரு 4 வருடமாக டிஆர்பி போர்டு அதிகமாக எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் இல்லை. இப்பதான் கொடுத்துருக்குறாங்க. இதை நல்ல முறையில பயன்படுத்திக்கங்க. எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்றதுக்காக படிக்காம விட்டுறாதீங்க. தொடர்ந்து படிங்க. அதாவது படிச்சதவே திரும்ப திரும்ப படிங்க. படிச்சதவே திரும்ப திரும்ப படிங்க. படிக்காத கருத்துக்களையும் நீங்க படிச்சுக்கங்க. அதாவது நோன் டு அன்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தெரிஞ்சதுல இருந்து தெரியாததை நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, கத்துக்கிறோன்னா, அதுக்கடுத்து எளிமையானதுல இருந்து அதுக்கடுத்து கடினமானதுக்கு போகணும். எளிமையான கொஸ்டினை நல்லா படிச்சுக்கிறோம். நம்ம ஒரு கொஸ்டின் தவறு விடுறோம் அப்படின்னா அது எல்லா பேருமே தவறாக ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா படிக்கணும். ஈஸியான கொஸ்டினை எப்பயுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி தொடர்ந்து படிங்க.
கண்டிப்பா வந்து தொடர் முயற்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாம வெற்றி பெறலாம். இந்த பிஜிடிஆர்பி 2025 இந்த எக்ஸாம் டேட்டு போஸ்ட்போன் ஆயிருக்கு. எந்த தேதி அப்படின்றது பின்னர் வந்து அறிவிக்கப்படும். தொடர்ந்து படிங்க. தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.